எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை 28/4/2025 உத்தராயணம், விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 15ஆம் நாள். இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய நாள் ஒரு கருநாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. மாலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம். இன்றைய கரணம் கிம்சுத்கணம், பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் அஷ்டம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு, சனி. இன்றைய நாளுக்கான செயலை பார்ப்போம். திங்கட்கிழமை பிரதமை திதி, முதன்மை திதி. அதாவது அமாவாசைக்கு அடுத்து வர நாள் நம்ம பாட்டின்னு சொல்லியே பழகப்பட்டுட்டோம். ஒரு நல்ல விசேஷங்களை செய்வதை தவிர்த்து கஷ்டப்படுறோம். அப்படிலாம் இல்லை. அமாவாசைக்கு அடுத்து பாட்டியம்ங்கிற நேரமே குறிப்பிட்ட ஒரு மணி நேர காலம் மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுவும் கரிநாளில் இறை வழிபாட்டுக்கு ஒதுக்கணும்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, பச்சையம்மன், இது போன்ற எல்லை தெய்வங்கள் இல்லை சிறப்பு தெய்வங்களை இந்த கருநாளில் வழிபடுறது மிக சிறப்பு. இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? நேர்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் தங்களுக்கு ஒரு மேலோட்டமா பார்க்கறதுக்கு எளிமையா தெரியும். ஆனா உங்களுக்கு சிக்கல்கள் உண்டு. கவனம் கவனம் கவனம். ஒரு நோய்த்தன்மை அல்லது தேவையற்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்வது, தொழிலில் பிரச்சனை, இத்தனையும் இருக்கிறது. சற்று கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு அற்புதமான செலவு செய்து மகிழ்கின்ற நாளாக இருக்கின்றோம். உற்றார் உறவினர் வகையில் செலவு, குழந்தைகள் வழியில் செலவு, ஒரு கேளிக்கையோட செலவு செய்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஆதரவு கரம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். ஒரு நாள் எனக்கு எதுவுமே கிடைக்கல, நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். மிதுனத்தை பொறுத்த மட்டும் ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள். ஒரு பூர்வீகத்திலிருந்து கிடைக்கின்ற விஷயம் அல்லது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வேலை வாய்ப்பு அமைப்புகளில் கிடைக்கின்ற விஷயம், இது அத்தனையுமே இன்னைக்கு கிரகத்தின் பார்வையினால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது. அதனால இந்த மகிழ்ச்சியை பயன்படுத்திக்கங்க. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அமைப்பு. ராசி அதிபதி இணைந்திருப்பு போதும். சிவசக்தி யோகம். உங்களுக்கு பொறுமையா இருந்தாவே அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக நடந்து முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பயம் கலந்த உணர்வு, செய்கின்ற தொழிலில் சிறிது தொய்வு, சொல்கின்ற வார்த்தைகளில் தடுமாற்றம், அது போன்ற அமைப்பு சிம்மத்திற்கு உண்டு இன்று. ஆனால் கவனமுடன் பணியாற்ற வேண்டிய ஒரு தருணம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்து மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு உங்களுக்கும் நன்மை,
உங்களை நாடி வருவருக்கும் நன்மை. நன்மை தரக்கூடிய அமைப்புகளில் சென்றால் வெற்றியும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தாமதப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயங்கள் அத்தனையும் வெற்றிகரமா அமையும். அதனால இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு பாராட்டு, பரிசு, நீங்கள் செய்த வேலை, செய்கின்ற வேலை அத்தனைக்கும் கிடைக்கும். தாய் வழி உறவு அல்லது தாயாரோட உடல்நிலையை கவனத்தில் கொண்டு இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் விரயம் உண்டு, செலவுகள் உண்டு, ஆனால் பரிசும் உண்டு. நீங்கள் செய்கின்ற வேலைக்கு பரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் எடுத்துக்கலாம் இந்த நாளை உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு ஏற்ற மிகுந்த நாளாக இருந்த போதிலும் கொடுக்கிற வாக்கு, குடும்பஸ்தானங்கள் சிறிது கவனமுடன் இருக்கணும். ஒரு வெற்றி வாய்ப்புகள், லாபங்கள் கிடைக்க பெற்று தடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கவனமா இருங்க. இந்த நாள் கவனமா இருந்தீங்கன்னா உயர்வடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ரொம்ப உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதோ இல்லையோ ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அந்த அமைப்பு தான் உங்களுக்கு ஓடுது. தொழில் செய்யணும், வெற்றி பெறணுன்ற அமைப்பு, வெற்றிக்குறியை காட்டுங்கள், வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஏற்றம், உன்னத நிலை. எப்படி சொல்றது, எல்லா வகையிலுமே தொழிலாகட்டும், நட்பு வட்டங்களாகட்டும், தன்னை உதாசீனப்படுத்தியவர்களாகட்டும், இவர்களாலே நீங்க நன்மை அடைவீங்க. அவங்க படுத்த நீங்க நன்மை அடைஞ்சிருவீங்க. அதுவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கின்றது. அதுவே ஒரு யோகமான அமைப்பு, ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இன்று. மீனராசி என்பர்களே, மீனராசி என்பர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்கு சரியாக பயன்படுத்திக்கிறீங்க. தனஸ்தானம் வேலை செய்யுது. இந்த தனஸ்தானத்தின் மூலமாக லாபங்கள் பன்மடங்காக திரும்பி வரக்கூடிய அமைப்பு. முன்பு செய்யப்பட்ட வினைகள் விஷயங்கள்லிருந்து வெற்றிகரமாக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இன்று மிகப்பெரிய ஒரு நல்ல நாள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்த்துக்கள்.